ஸோ அண்டர் 30Kல என்ன ஃபோன்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் 30Kல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா MOTO H20. ஸோ இந்த ஃபோன் என்னோடய ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் இது வந்து டெக்னிக்கல் ரெக்கமெண்டேஷன். நான் ஃபைனலாக ப்ராக்டிக்கல் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். ஏன்னா டெக்னிக்கலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சேனல் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் கெட் இன்டு த டெக்னிக்கல் டீடைல்ஸ். ஸோ MOTO H20 இது ஏன் நான் 30,000 கடையில் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் எடுத்துக்கலாம். Qualcomm Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இம்ப்ரெசிவ்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அரௌண்ட் 855 ப்ளஸ் மேபி கொஞ்சம் மேலே கூட பண்ணுற லெவலுக்கு ஒரு சிப்செட் தான் 700 சீரிஸ் சிப்செட்டாக இருந்தால் கூட. ப்ளஸ் இதில் 5G கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஆர் நாட் மிஸ்ஸிங் அவுட் ஆன் எனிதிங். பெர்ஃபார்மன்ஸ் அந்த 30Kக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ். ஃப்ளாக்ஷிப்னா நான் இன்றைக்கி தேதி ஃப்ளாக்ஷிப் சொல்ல, ப்ரீவியஸ் இயர் ஃப்ளாக்ஷிப்போட பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலுக்குள்ளே லைட்டாக ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். ப்ராக்டிக்கலி நான் வந்து எதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ்னு டேர்ம் பண்ணுவேன் அப்படின்னா, எனி ஃபோன் விச் டேக்ஸ் அன் AnTuTu ஸ்கோர் அபவ் 6 lakh இஸ் ஃப்ளாக்ஷிப்னு வச்சுக்கோங்க. மேபி அது 5 lakh மேலே எடுத்தால் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக எந்த அப்ளிகேஷன்ஸும் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ Qualcommன்றதுனால நமக்கு த்ராட்லிங் இஷ்யூஸும் பெருசாக அதுவும் இருக்காது. ஃபோனோட இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இல்லைன்ற பட்சத்தில். பட் அப்படி எதுவும் இல்லை, இந்த ஃபோனில் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராசஸர் இது ஒரு ப்ளஸ்னே வச்சுக்கலாமே. கேமராஸ் வந்து செம்ம வெர்சடைலாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பல நாள் பார்க்காத ஒரு ப்ராப்பர் செட்டப் கொடுத்துருக்காங்க. செட்டப்னே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு வெர்சடைலாக இருக்குது. 3 கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ப்ரைமரி எல்லோரும் கொடுக்குறது தான், அல்ட்ரா வைட் எல்லோரும் கொடுக்குறது தான். 3வது கேமரா மேக்ரோன்னு நினச்சிங்களா? கிடையாது, டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு 8x டெலிஃபோட்டோ நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ மேக்ரோ போயிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2 MB 5 MB மொக்க மேக்ரோ நான் கொடுக்கல. நான் என்னோடய அல்ட்ரா வைட் ஆங்கிள்லேயே ஒரு விஷயத்தினால எனேபிள் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான மேக்ரோ கொடுக்குறேன்னு நமக்கு 16 MB மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போ நான் வந்து ஸ்பெக்ஸை கரெக்டாக சொல்கிறேன். 108 MBக்கான சாம்சங் HM2 ப்ரைமரி சென்சார் மெயினில். ஸோ நல்ல ஒரு பெரிய சென்சார் தான். வைட் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள். ஸோ 16 MBக்கான மேக்ரோ. அண்டு 3வது நமக்கு டெலிஃபோட்டோ வந்து ஒரு 8 MBக்கான டெலிஃபோட்டோ சென்சார். ஸோ ரொம்ப பயங்கர ஜூம்லாம் பண்ண முடியாது. பட் டீசெண்டாக நம்மளால் ஒரு ப்ரைமரி சென்சாரை வச்சு ஜூம் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஒரு 2 MB மேக்ரோ வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். செல்ஃபிக்கு ஒரு 32 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த கேமராவில் வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராஸ் இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், ப்ராசஸர் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இதில் வேறு என்ன சொல்கிறது, பில்ட் குவாலிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, செம்ம லைட் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு லைட்டான ஃபோன். அந்த ஒரு சாலிடான ஷேப் இருக்குது. பட் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடை மட்டும் ஃப்ரேம் அலுமினியம். ஸோ இது நெகட்டிவாக பாசிட்டிவானு சப்ஜெக்டிவ் தான். பிளாஸ்டிக் சில பேர் பிடிக்கும். உடையாதுன்ற அந்த ஒரு கான்செப்ட் நிறைய பேர் நம்புவீங்க. ஸோ நம்புவீங்கன்றதானே அதான் உண்மை. பட் சில பேர் வந்து ப்ரீமியம்னஸ் போய்டுன்னு யோசிப்பாங்க. ஸோ அது உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து MOTO H20 கன்சிடர் பண்ணுறதுக்கான ரீசன். ஏன்னா இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டால் சார்ஜிங்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவ் இல்லை. 30 watt விச் இஸ் நாட் ஸ்லோ, நாட் தட் ஃபாஸ்ட். இண்டஸ்ட்ரி மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு கிடையாது. பட் 30 watt இஸ் நாட் ஸ்லோ ஆல்சோ. ஸோ டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் கூட அந்த மாதிரி தான், அரௌண்ட் 4500 சம்திங். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இம்ப்ரெசிவ் கிடையாது. எதுனால இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு நமக்கு கேமரா அண்ட் ப்ராசஸர் வருது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்னொரு ஃபோன் வந்து இப்போ நம்ம டெக்னிக்கலில் தான் இருக்கோம், ப்ராக்டிக்கலுக்கு கொஞ்சம் நேரத்தில் வருவோம். இன்னொரு ஃபோன் வந்து OnePlus Nord 2. ஸோ OnePlus Nord 2 வந்து ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஸ்டாக் யூஐன்னு சொல்ல மாட்டேன். போன ஃபோனுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐ வில் இன்க்ளூட் திஸ் ஹியர். ஐ எம் வெரி சாரி. யூசர் இன்டர்ஃபேஸ் MOTOவில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ப்ளோட் எதுவுமே இருக்காது. செம்ம ஈஸி டு யூஸாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே மறுபடியும் வரலாம். OnePlus Nord 2 இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம ஆக்சுவலாக ப்ராசஸரே எடுக்கலாம். ப்ராசஸர் MediaTek Dimensity 1200 AI கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா MediaTekனா நல்லா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு இது நிறைய பேருக்கு இருக்கும். பட் உண்மை என்ன அப்படின்னா, OnePlus இந்த தடவை they have nailed it. MediaTekோட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது MediaTekனா கஸ்டமராக இன்ஸ்டால் பண்ண முடியாது, Gcam இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சில நெகட்டிவ்லாம் இருக்கும். அது எதுவுமே இதில் இல்லை, எல்லாமே பண்ணலாம். ரெண்டாவது
பூட் லோட் அன்லாக் பண்ண முடியாதுன்ற ஒரு இது இருக்கும். அதுவும் இங்கே OnePlus Nord 2ல் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா டெக்காக இருந்தாலும் இது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஆஃபரிங். ஸோ இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. கேமராவோட இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் கூட மீடியா டெக் இதில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் டு த பாயிண்ட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் இது வந்து டெக்னிக்கலி நான் முன்னாடி சொன்ன அந்த மோட்டோவோட கொஞ்சம் அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஏறக்குறைய அது சேம்ன்றதுனால நான் அது பெருசாக எடுத்துக்கல. பட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 30Kக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் என்னோட டேர்ம்ஸில் அது ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வேறு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ப்ரைமரி கேமரா. போன தடவை நான் கேமரா அட்வான்டேஜில் வச்சேன். பட் அங்கே என்ன சொன்னேன்னா வெர்சடைல் கேமரா, எல்லா கேமராவுமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொன்னேன். பட் நாட்டில் ப்ரைமரி கேமரா ஏன் அப்படின்னா நாட்டில் நீங்கள் சிங்கிள் கேமரா தான் இருக்குன்னே நினச்சிக்கலாமே. ஏன்னா வேறு எந்த சென்சாருமே ப்ராக்டிக்கலாக நல்லாவே இல்லைன்றது தான் உண்மை. அதாவது அந்த ப்ரைமரி சென்சார் எந்த அளவுக்கு மாசாக இருக்குது அப்படின்னா 50 MPக்கான ஒரு சோனி IMX 766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் எந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சென்சார். அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 108 MP சென்சார் அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய சென்சார். பட் ரெசல்யூஷன் 50 MP. அதாவது மெகா பிக்சல்ஸ் டஸ் நாட் மேட்டர் ஆல்வேஸ். ஒரு பெரிய சென்சாரில் கம்மி MP இருந்தால் அது ஒரு லெவலுக்கு வந்து அதுதான் பெட்டர். இதை நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சொல்லப்போனால் மோட்டோவில் உள்ள சென்சாரை விட நாடில் உள்ள 50 MP சென்சார் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஸோ இந்த நாடில் உள்ள சென்சாருக்கு வந்து 10 பிட் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கேப்பபிலிட்டி இருக்குது. பட் OnePlus Nord கேமரா வச்சு அது எடுக்க முடியாது. அதுக்கு ஃபில்மிக் ப்ரோ மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். பட் சொல்கிறேன் அந்த ப்ரைமரி கேமரா வந்து அந்த லெவலுக்கு கேப்பபிளான ஒரு சென்சார். அது மீடியா டெக்கோட ISPயால் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு சென்சாரை ட்ரைவ் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுது. ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அதாவது நைட்லேயும் சரி என்ன ஒரு கண்டிஷன்லையும் இட்ஸ் செம்மையாக பண்ணுது. HDR பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்கே திணறுது அப்படின்றது தான் நியூஸ். பட் அது கூட ஓகே தான். பட் நாட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ப்ரைமரி கேமராவில் ஓவராக காசு போட்டாங்க போல். மற்ற எந்த கேமராவுமே அவங்க ஒழுங்காக கொடுக்கல. ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம பொதுவாக பார்க்குறது தான். பட் இது ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டி 8 MP அல்ட்ரா வைடாக இருக்குது. அதாவது இந்த ப்ரைமரி கேமரா வந்து அந்த லெவலுக்கு குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அதில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தப்புன்னு இதை ஸ்விட்ச் பண்ணி இந்த 8 MP எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்காது. இதுக்கு நான் பின்னாடி போயே எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 8 MP கேமரா வந்து அந்த லெவலுக்கு இல்லை, அதான் உண்மை. மூணாவது ஒரு 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2 MP மேக்ரோவே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்களேன். எங்களுக்கு அந்த 50 MP சென்சார் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் போட்டு எடுக்க தெரியாதா? இதுக்கு ஒரு 2 MP சென்சார் நீங்கள் தரணுமா? இப்படி தான் இருக்குது. ஸோ அது ஒரு டம்மி சென்சார். செல்ஃபி 32 MP சோனி IMX 615 சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் எங்கே சொல்ல போனாங்கன்னு தெரில. செல்ஃபி அவுட்புட் கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப மீடியாக்காரான அவுட்புட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வந்து ப்ரைமரி கேமரா மட்டும் சில ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு மற்ற கேமரா இம்பார்ட்டன்ட் தான், பட் எனக்கு ப்ரைமரி கேமரா தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக இங்கே போவேன். லைக் மோட்டோவாக ஆடினும் போது நான் வந்து ரொம்பவே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் மாட்டிப்பேன் என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா. ஏன்னா பல பேருக்கு வந்து மோட்டோ தான் அப்படின்றது ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். என்னடா எல்லா கேமராவும் நல்லா இருக்குன்ற அங்கே தானே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் வந்து இந்த கொஞ்சம் பெட்டர் ப்ரைமரி கேமராவுக்காக கூட இங்கே போகலாமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு டைப். ஸோ எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாடு வந்து அதனால தான் நான் செகண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபார் மோஸ்ட் பீப்புள் நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு அசியூம் பண்ணி. ஸோ நாடில் மூணாவது அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இருக்குது, பேட்ரி அண்ட் சார்ஜிங். பேட்ரி லைஃப் இங்கேயும் அரௌண்ட் 4000 தான் கொடுத்துருக்காங்க, 4500 தான். பட் ஆல்ரெடி நிற்கிது, ஸோ பிரச்சனை இல்லை. பட் சார்ஜிங்கில் இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி என்ன ஸ்பீடில் போய்ட்டுருக்கோ அவங்க அந்த ஸ்பீடை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சார்ஜிங் இங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ OnePlus பற்றி கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸஸ் பற்றி சொல்ல வரேன். ஆக்சிஜன் OS கலர் OSோட இன்டெகிரேட் பண்ண ஒரு வெர்ஷன் தான் இல்லை இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் டோட்டலி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் லான்ச்சர் வந்து அவங்க OnePlus லான்ச்சர் யூஸ் பண்ணுறதுனால பார்க்க கொஞ்சம் ஸ்டாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த OnePlus ஃபீல் இருக்குது. பட் கேமரா ஆப் இதெல்லாம் வந்து ஓப்போ கேமரா ஆப் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில டம்மிஸ்லாம் இருக்குது. பட் ஏன்னா இதை பற்றி இது வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன வெயிட் பண்ணிருவாங்கன்னு தெரியல. கலர் OS 12 ஆக்சிஜன் OS 12 பீட்டா வெர்ஷன் பார்க்க அப்படியே இருக்குது. ஸோ எங்கள் ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் தூக்கிட்டு மொத்தமாக கலர் OSே கொண்டாந்து இங்கே போட்டாலும் போட்டுருவாங்க OnePlusல. ஸோ ஐ கான்ட் ப்ராமிஸ் எனி திங். பட் இப்போதைக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் குட். ஆட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ளோட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட். ஸோ இது ரெண்டும் தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பற்றி. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாகவே இவ்வளோ நேரம் பேசிட்டியாடா, ப்ராக்டிக்கலாக நீ என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ராக்டிக்கல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே மினிமல் தான். ஸோ
என்ன அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ மோட்டோ எடுத்துக்கோங்க. நான் அது என்ன தான் வெர்சட்டில் கேமரான்னு சொன்னாலும் இன்னொன்று இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த கேமராவோட சாஃப்ட்வேர். பயங்கரமாக ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு நமக்கு சரியான சாஃப்ட்வேர் இல்லைனா நம்மளால் எதுவுமே சரியாக பண்ண முடியாது. எல்லாருமே கீக்ஸ் கிடையாது ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிறதுக்கு. நிறைய பேர் கேமரா ஆப்பை தான் ரிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு மோட்டோ கேமரா ஆப் ஜஸ்டிஸ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா பண்ணுது, ரொம்பவே ஒரு லெவலுக்கு பண்ணுது. எந்த லெவலுக்கு பண்ணுதுன்னா அது வந்து இந்த ஐஃபோன் லெவலுக்கு கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வரணுன்றதுனால 3மே வேறு வேறு எம்பி கேமராவாக இருந்தாலும் நீங்கள் 3 கேமராவில் ஃபோட்டோ எடுத்தாலும் அது 12 MPயில் தான் ஃபோட்டோ எடுக்கும். அது இட்ஸ் நாட் அ பேட் திங். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அது நல்ல விஷயம் தான் பண்ணுது. பட் சொல்கிறேன் இந்த அளவுக்கு. அதுவும் இல்லாமல் அது அவங்க எய்ம் பண்ணுறது பண்ணிட்டாங்க. இந்த லென்ஸ்லாம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது மெயின்லேருந்து அல்ட்ராவைட்லாம் போகும்போது கலர் கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது, கலர்லாம் பெருசாக ஸ்விட்ச் ஆகலை. ஸோ இந்தமாரி நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேமராவில் ஃபீச்சர்ஸ் அவ்வளோவா இல்லை. லைக் இந்த போர்ட்ரேட் வீடியோலாம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நல்லா வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் அதெல்லாம் இல்லை. ஸோ ஃபீச்சர் ரிச்சான கேமரா கிடையாது. ஸோ இது ஒன்று இருக்குது. நிறைய நாடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீச்சர் ரிச்சு. போர்ட்ரேட் வீடியோலேருந்து எல்லாம் கொடுத்து தள்ளியிருக்கானுங்க OnePlus நாட்டில். அந்த சென்சரை நீங்கள் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரைமரி சென்சர் அந்த மாதிரி. ஸோ இது ஒன்று இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல்னே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கடைசியில் பிராண்டு இதெல்லாம் தான் வருது. உங்களுக்கு சார்ஜிங் முக்கியமாக இப்படி பார்க்குறது தான் வருது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்சஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ நம்ம OnePlus Nord 2யும் MOTO H20யும் நல்லா ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வர்சஸ் ப்ராக்டிக்கல் கம்பேரிசன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் பண்ணுறதை நான் இப்படியே பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.